படிக்கிறானாம் படிப்பு. 40 வயசு ஆம்பளை 25 வயசு பொண்ணை கட்டிக்கிறதுக்கே ஏகப்பட்ட யோசனை பண்ற இந்த காலத்துல 28 வயசு முடிஞ்சு போன எனக்கு சம வயசுள்ள மாப்பிள்ளை இவரு கொண்டு வந்துடுறாராமல்ல. அக்கா, நான் சஞ்சலத்தால துடிச்சுக்கிட்டு பேசுறேன். நீ சாமர்த்தியமா பேசி என் வாயை அடைக்க பாக்குற. நான் பேச தயாரா இல்ல. உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணம் வேண்டாக்கா. ஆமாமா, இந்த கல்யாணத்தை செய்துகிறத விட கடைசி வரையில நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடு. அது சரி. என்ன தம்பி, அம்மா சொல்றது எவ்வளவோ உத்தமம். அப்படி வாங்க. சும்மா வள வளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? வந்துடணும் இப்படி ஒரு முடிவுக்கு. ஆக நான் ஒருத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுப்புல பூனை குட்டி படுத்துக்கும். உங்க எல்லாரோடைய சௌகரியத்துக்காகவும் காலம் பூரா வேலைக்காரியாவே இருந்து கடைசி வரலும் உழைச்சுட்டு கண்ண முடியட்டும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அக்கா, என்ன பேசுற நீ? நான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போறேன்னு கெஞ்சி கேட்டப்பெல்லாம் படிடா படிடா நீ என் உயிரை எடுத்து படிக்க வச்சுட்டு இப்ப யாரு வேலை படிய போடுறது? படிக்க வச்சேன் எனக்காக, வேற யாருக்காக? உனக்கு பின்னால பிறந்திருக்கே ஊமை, அதோட சேர்ந்த 6 பொண்ணுகளையும் வர்றவன் கையில மானத்தோட புடிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை படிக்க வச்சேன். அப்போ ஏக்கா, நீ என் கூட பிறக்கலையா? நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுச கொடுத்து வைக்கணுமே. நீ என்னக்கா பேசுற? நீ என்ன சொல்ற? நிறுத்துற. நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பழகணும், உனக்கும் தொழில் புடிச்சு வரணும், பேரும் புகழும் ஏற்படணும். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு இல்ல உன் கையில பணம் வந்து சேரணும். அப்படியே உன் கையில பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்துவேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா, தெரியும்டா. ஊர்ல எத்தனை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்துறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுறேன். அவனுக்கு வயசு வாலிபம் பொண்டாட்டி புள்ளன்னு வர்றப்போ பிறந்தவனுங்களை எத்தனை பேரு திரும்பி பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுறேன். அக்கா, அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அநேகம் பேர் இருக்கலாம். ஆனா அவங்க கூட பிறந்த எத்தனை அக்கா தங்கச்சிங்க உன்ன மாதிரி தியாகமே உருவா பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னதான் எனக்கு தெரியும். உன் தியாகத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்த எனக்கு அந்த தியாக புத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நீ நம்ப கூடாதா? தேவலியே, நீ கூட இப்ப தியாகம் பண்ண தயாராயிட்ட. நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா சொல்ற. நான் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் உனக்கு பின்னால பிறந்திருக்கே அந்த ஊமை பொண்ணு, அதோட சேர்த்து 6 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிற வரை நீ கல்யாணம் செய்துக்கிறது இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியாதுக்கா. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்து முடிக்கிற வரையில என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு சத்தியம் பண்றேன்.